வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலி பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சத்தான உணவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். சரி, இதை பற்றி நம்ம சொல்கிறத விட எவ்வளோ சீக்கிரத்தில் செய்யலாங்கிறதே பார்த்துடலாம். முதல்ல ப்ரொக்கோலியெல்லாம் இந்த மாதிரி நறுக்கிட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு எலுமிச்சை சாறு கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எதுக்காகனா, இப்போ காலிஃப்ளவர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சுடு தண்ணியில் போட்டு கூட எடுக்கலாம். ஆனால் ப்ரொக்கோலியை சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அதனோட சத்தெல்லாம் முழுசாக போயிடும். அது இல்லாமல் சீக்கிரமாகவே வெந்துடும் சுடு தண்ணியில் போட்ட உடனே. அதனால தான் உப்பு எலுமிச்சை சாறு போட்டு கழுவுனோம்னாவே போதும். அது இல்லாமல் இப்போலாம் கடையில் வாங்குகிற காய்கறிகளை எல்லாத்தையுமே உப்பு எலுமிச்சை சாறு போட்டு கழுவி செய்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்து அது கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் போட்டு தான் கொண்டு வராங்க. அதுக்காக தான் சொன்னேன். இந்த ப்ரொக்கோலியில் உப்பு எலுமிச்சை சாறு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி, அந்த ப்ரொக்கோலி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு இந்த ப்ரொக்கோலி நறுக்கும் போது தண்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் அதை மட்டும் முதல்ல கழுவி எடுத்து வணக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும்னு அதிலே ஒரு அரை தேக்கரண்டி மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகட்டும்னு கொத்தமல்லி பொடி ஒரு அரை தேக்கரண்டி, அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரொக்கோலி தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் இருக்க அந்த தண்டு மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் அதில். ஏன்னா ப்ரொக்கோலியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும், ஆனால் அதில் இருக்க தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால் அந்த தண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த தண்டை போட்டு அந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த தண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பூவை தண்ணிக்குள்ளே போட்டிருந்தோம் இல்லையா, இதை எடுத்து தண்ணி வடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்டுலாம் அரை வேக்காடு நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் இந்த ப்ரொக்கோலி பூவெலாம் இருக்கு இல்லையா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த பூவெல்லாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்படியே ஆவியில் வெந்த மாதிரி இருக்கும். அப்புறமா இப்போ இந்த 2 நிமிஷம் தான் மூடி வச்சிருந்தோம், அதுக்கே பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த பூவெல்லாம் நல்லா கிளறிடணும். அந்த உப்பு பச்சை மிளகாலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கலந்து வர மாதிரி கிளறிடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ப்ரொக்கோலி தண்ணி இல்லாமே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், இது நல்லாவே வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே சட்டுன்னு ப்ரொக்கோலி பொரியல் தயாராகிடுச்சு. வெகு சீக்கிரத்தில் ப்ரொக்கோலி பொரியல் தயார். சாப்பிடலாம்.